அம்பாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு காலெல்லாம் விழுந்தெல்லாம் ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்போது இவர் வந்து சமக்கினி முனிவர் வந்து ரொம்ப கோவக்காரு. ஏன்னா அவருடைய பாட்டன் வந்து பிரிங்கி முனிவர் இல்லையா? பிரம்மா விஷ்ணு சிவனுக்கே சாபத்தை கொடுத்தவருடைய பேரனாச்சே. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ரேணுகா பரமேஸ்வரி அம்பாவல் கிட்ட, ரேணுகா கிட்ட வந்து எந்த அழகை பார்த்து உன்னுடைய சிந்தை தடுமாறிச்சோ அந்த அழகை இழக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்பாள் வந்து அந்த அழகெல்லாம் போயிட்டு அம்பாளுக்கு வந்து பெரும் வியாதி, தோல் வியாதி, பெரும் வியாதி வந்துருச்சு. அப்போது இவங்க என்ன பண்ணாக்கா, தலைமறைவாக போய் அழுதுகிட்டே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தவம் இருக்கிறாங்க. சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கும் பொழுது அந்த தவத்தினுடைய அருளால் ஏக்னான் ஜோக்னான் அப்படின்ற ஒரு 2 ரிஷிகள், 2 பேருமே வந்து அண்ணன் தம்பிகள். இந்த ரிஷிகள் வந்து தோன்றுறாங்க. தோன்ற உடனே என்னம்மா இப்படி ஒரு தவம் இருக்கிறே என்னன்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொன்ன உடனே, நீ கவலைப்படாதம்மா, இங்கே இருக்கிற ரிஷிகள் எல்லாம் குளிக்கிறாங்க இல்லையா, அந்த தண்ணியில் நீ போய் நீராடி ஒரு லிங்கத்தை தராங்க, ஒரு பானலிங்கத்தை தராங்க. இந்த பானலிங்கத்துக்கு நீ பூஜை செய்யணும். இந்த பானலிங்கத்துக்கு பூஜை செய்யணும்னாக்கா நீ வந்து கிராமத்துக்குள்ளே போயிட்டு தனக்குன்னு எதுவும் இல்லாமல் எல்லாமே யாசகமாக நீ வாங்கி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாசகமாக போயிட்டு அரிசி என்னென்ன பதார்த்தங்களுக்கோ அதுபோல் அரிசிலாம் வாங்கிட்டு வந்து யாசகமாக வாங்கிட்டு வருவாங்க. அங்கே காட்டில் இருக்கக்கூடிய கரும்பை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த கரும்பை எடுத்து அதை சாறை பிழிந்து அந்த கரும்பு பாலில் அரிசியை போட்டு பொங்கல் வச்சு பொங்கல் வைக்கிறாங்க.